பி டீமா பிஜேபியோட பி டீமா வந்து செயல்படுறதா ஒரு கருத்து நிலவுது. அதை சிறுபான்மையினோட வாக்குகளை பிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்கள நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்களா? அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. விஜய் கட்சியை பொறுத்தவரை பிஜேபியோட பி டீம் ஏ டீம் அப்படிங்கறதெல்லாம் உறுதியான தகவல் கிடையாது. ஆனா விஜய் தற்போதுதான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகின்றார். இன்னும் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து அவர்களுடைய கொள்கை விளக்கம் குறித்து ஒரு முடிவில்லாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை தமிழகத்தில் அமைதியான ஆட்சி வர வேண்டும், பாசிச சிந்தனை கொண்டவர்களும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தாவேகாவிற்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் ஒரு நல்லாட்சி வருவதற்கு தடையாக இருக்கும். அதனால எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தாவேகாவை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு கொள்கை திட்டம் சரியாக வகுக்கப்படவில்லை. யாரெல்லாம் வேட்பாளராக நிற்பார்கள், அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்களுடைய சேவை நோக்கு என்ன என்பதையெல்லாம் அறியாத நிலையில் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நிச்சயம் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் என்பதால் விஜய்க்கு வாக்களிப்பதை காட்டிலும் யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெறுவார்கள், யார் அமைதியான சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்குவார்கள், மக்கள் நலனை செய்வார்கள் என்பதை உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தவேகாவிற்கு வாக்களித்தால் நிச்சயம் அது பாசிச சிந்தனை கொண்ட ஆட்சி வருவதற்கு வழிவகுக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.